கவுண்டர்கள் அப்படிங்கிற பேரை வந்து சத்திரிய கவுண்டர்கள் ஒன்று பண்ணுவாங்க, சத்திரிய வன்னியர்கள் பண்ணுவாங்க, வன்னிய கவுண்டர் ஒன்று பண்ணுவாங்க. இதுல நீங்க என்ன அப்ப இவ்வளவு கேஸ்ட் இருக்குல்ல, இது வந்து செக்ட். நான் சொல்ல இப்படி நீங்க கீழே வச்சுட்டு நீங்க வந்து நீங்க என்னங்க கம்யூனிட்டி, நான் இந்த பக்கம் வன்னியர், அங்க வந்து கொய்ரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ரெண்டுல என்ன செக்ட்ல சேர்ப்பீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு தான் பல சொந்தங்கள் வந்து இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு, இதற்கான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இருந்து சில சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து அனுப்பி அந்த விஷயத்தை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. நாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டியா அவர்களுக்கு ஒரு புறம் விளக்கிட்டு நம்ம சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கிற இந்த சென்சஸ் ரிப்போர்ட்டுக்கான சில விளக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். முதல்ல ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில வந்து பல சமூகங்களுடைய பெயர்களை வந்து குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டியாருடைய சொந்த சமூகமா இருக்கிற பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐயர் ஐயங்கார் அப்படின்ற அந்த விஷயங்கள், அதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள், அவங்க எப்படி வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு செட்டப் பிராமின்ஸ் என்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைமுறைக்குள்ளதான் வந்து வர்ணத்துக்குள்ளதான் வருவாங்களே ஒழிய எங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த உடைச்சு பேசியிருக்கிறாரு. தெலுங்கு சாதிகளுடைய விஷயங்களை வந்து உடைச்சு பேசியிருக்கிறாரு. அப்புறம் தென் தமிழகத்தில் இருக்கிற முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 3 சமூகங்களும் தனித்தனி சமூகமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. திருமண உறவு முறைகள் எதுவுமே கிடையாது. அந்த சமூகங்களுடைய விஷயங்களை வந்து உடைச்சு பேசியிருக்காங்க. அப்படி பேசப்படும் பொழுதுதான் சத்திரிய வந்து கவுண்டர்கள், சத்திரிய வன்னியர்கள், வன்னிய கவுண்டர்கள் அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அந்த பீப்புளை வந்து எப்படி ஒரே விஷயத்துல வகைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சென்சஸ் ரிப்போர்ட்டுடைய அந்த ரிலேட்டபிளா வந்து சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட வந்து அந்த விஷயத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டியா அவர்கள். மிக முக்கியமாக ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் மட்டுமே சத்திரியர்கள் அப்படின்னு வந்து அரசாணை பெறப்பட்ட ஒரு சமூகமாக வன்னியர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற சமூகங்கள் வந்து ஆங்கிலேய அரசு வந்து இருக்கப்படும் பொழுது அப்பொழுது வந்து பல சமூகங்கள் வந்து தங்களையும் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக வந்து பல ஆவணங்களை கொடுத்து வந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்துல பல சமூகங்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த சமூகங்களுடைய வரலாறுகளை அந்த கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றாங்க. அப்படி அந்த சப்மிஷன்ல வந்து பல சமூகங்கள் கலந்து கொண்டு நாங்க தான் வந்து சத்திரியர் அப்படின்ற முறைமையோட வந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்துல வந்து இறுதியாக வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துடைய அந்த கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னா, தமிழ் மட்டும் வந்து தெலுங்கு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த 2 இடத்துலையும் வன்னியர்கள் மட்டுமே சத்திரியர்கள், பள்ளிகள் மட்டுமே சத்திரியர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசாணை கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த ரேஸ்ல நாங்க தான் சத்திரியர் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ்ல கோர்ட்ல நடந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல தமிழகத்துல பல சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான வரலாற்று ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா தரவுகள் கொடுக்க முடியாம கடைசியாக தோத்துட்டு வெளியே போய் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மட்டுமே சத்திரியர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை பெறப்பட்டது. இது மேக்சிமம் வந்து ரங்கராஜ் பாண்டியா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நீங்க வந்து சத்திரிய கவுண்டர்கள், சத்திரிய வன்னியர், வன்னிய கவுண்டர்கள் அப்படின்னு வந்து 3ஆ வந்து பிரிச்சு வன்னியர்களை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க வந்து அந்த சத்திரிய கவுண்டர்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணது ஒருவேளை வந்து கொங்கு பகுதியில் இருக்கிற வெள்ளாள கவுண்டர்களை வந்து நீங்க மென்ஷன் பண்றீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய விஷயம்ல இருந்து என்ன விஷயம் வந்து வந்துச்சு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒருவேளை அப்படி நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க அந்த விஷயத்திலே வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து அந்த கெசட்ல அரசாங்கத்தின் மூலம் பெறப்பட்ட அந்த அரசாணையில கவுண்டர் அப்படின்ற வந்து பெயரோட தனி சாதி சான்றிதழ் எங்களால வாங்க முடியும். எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை வந்து அந்த கெசட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற எந்த சமூகங்களுக்கும் கவுண்டர் அப்படின்ற பெயரோட சாதி சான்றிதழ் வாங்க முடியாது, வன்னியர்களை தவிர்த்து. ஏன்னா அவங்களுக்கான அந்த கெசட் கிடையாது. புரியல? மற்ற எல்லா சமூகங்களுமே தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய கவுண்டர்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ற நாங்க வன்னிய கவுண்டர்னு வந்து எங்களால ஜாதி சான்றிதழ் வாங்க முடியும், வன்னியகுல சத்திரியானு வந்து வாங்க முடியும், வன்னியர் அப்படின்னு வாங்க முடியும், பள்ளி அப்படின்னு வாங்க முடியும், அக்னிகுல சத்திரியானு வாங்க முடியும். இன்னும் சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அப்படின்ற பெயரோட கண்டர் அப்படின்ற பெயரோடையும் எங்களால சாதி சான்றிதழ்கள் வாங்க முடியும். ஆனா இந்த கவுண்டர் பட்டத்தை பயன்படுத்துற மற்ற சமூகங்கள், குறிப்பா வந்து கொங்கு பெல்ட்ல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் கவுண்டர்கள், வேட்டவ கவுண்டர்கள், ஊராளி கவுண்டர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில சமூகங்கள் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதோடைய பேசிஸா வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வேட்டவ கவுண்டர், கொங்கு வெள்ளாள கவுண்டர், கொங்கு ஊராளி கவுண்டர் அப்படின்லாம் சில பேசிஸ்ல. அந்த ஊராளின்றது ஒரு கம்யூனிட்டி நேம், வெள்ளாளர் அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிட்டி நேம், வேட்டுவர் அப்படின்றது வந்து ஒரு சாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி பெயர். இது
இந்த பேருக்கு பின்னாடி தான் இந்த கவுண்டர் பட்டம் வந்து பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்து வந்து வன்னியர்கள் வந்து நாங்க மாறுபட்டு கவுண்டர்னே எங்களால வாங்க முடியும். அதனால நாங்க தான் வந்து இந்த கவுண்டர் பட்டத்துடைய ஆதி அப்படின்னா இங்க வந்து விதண்டாவாதம் பேசுறதுக்கு நான் வரல. அந்த பட்டம் அப்படின்றது வன்னியர்கள் அதிகப்படியாக பயன்படுத்துறாங்க. அந்த பட்டம் வந்து அதிகப்படியாக தமிழகத்துல பயன்படுத்துற ஒரு சமூகமாக வந்து பள்ளிகளாகிய வன்னியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்ற சமூகங்களை வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது வன்னியருடைய வந்து அந்த கவுண்டர் பட்டம் பயன்படுத்துற மக்கள் தொகையை விட அவங்களாம் ரொம்ப கம்மி தான். புரியுதுங்களா? மேபி வந்து அந்தந்த பகுதியில அந்தந்த ரிஜைன்ல வந்து அவங்க அந்த ஊர் மக்களுக்கான அந்த அக்ரிகல்ச்சர் விஷயத்துல நில உடைமையாளர்களா இருந்ததுனால அந்த பெயர் வந்து அவங்களுக்கும் வந்து சூட்டப்பட்டிருக்கலாம், அவங்களும் வந்து சொல்லிக் கொள்ளலாம். புரியுதுங்களா? அந்த பேசிஸ்ல தான் வெள்ளாள கவுண்டர், வேட்டவ கவுண்டர், ஊராளி கவுண்டர். இப்ப நார்த் தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகத்துல இருந்து வந்து இங்க வந்து குறும்பர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சமூகம் வந்து குறும்ப கவுண்டர் அப்படின்ற பெயரை வந்து பயன்படுத்துறாங்க. கவுண்டர் என்ற பெயர் வந்து அந்த சமூகம் பயன்படுத்துது. ஸோ இது பேசிஸ். ஸோ அதனால வந்து அவங்க எப்படி வந்து கவுண்டர் பட்டத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்ற அந்த விதண்டாவாதத்துக்குள்ளே நாங்க வரல. முதல்ல இந்த சத்திரியர் அப்படின்ற வந்து ஒரு விஷயம் இங்க தமிழகத்துக்குள்ள பேசுறீங்க அப்படின்னா அது வன்னியர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று, வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து உரித்தான ஒன்றுன்றத நாங்க 40 ஆண்டு காலமாக வந்து ஆங்கிலேயனுடைய வந்து அந்த கோர்ட்ஸ்ல முறையான வந்து ஆவணங்களை கொடுத்து நாங்க பெற்றிருக்கோம். இந்த அந்த 40 வருட காலம் வந்து போராட்டத்துல பல சமூகங்கள் வந்து உள்ள இன்க்ளூட் ஆனாங்க. அதுல பல சாதிகளை வந்து மென்ஷன் பண்ணலாம். தமிழகத்துல 13 சாதிகள் வந்து தங்களை சத்திரியர் அப்படின்ற வந்து பெயரோட வந்து எங்களையும் அழைக்கணும் அப்படின்ற விஷயத்தோட வந்து அந்த கோர்ட்ஸ்ல அந்த கேஸ்ல அவங்களுமே உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் நாங்க ரிப்போர்ட்டடா வந்து எடுத்து போட்டோம்னா பல சாதிகளுக்குள்ள பிரச்சனை தான் ஏற்படும். புரியுதுங்களா? நாங்க அந்த இடத்துக்கே வரல. புரியுதுங்களா? இதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து இந்த சென்சஸ் ரிப்போர்ட் வந்து விஷயத்தை தான் நம்ம மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நடந்துட்டு இருக்கிற வந்து விஷயம் வந்து கேஸ்ட் சர்வே கிடையாது, இது சென்சஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் தான் நடத்துறாங்களே ஒழிய கேஸ்ட் சர்வே நடத்தல. அதாவது சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. இந்தியா முழுக்க வந்து ஓபிசி சமூகங்களா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருப்பாங்க பல சமூகங்கள். அதே போல தமிழகத்துல 4 கேட்டகரிக்குள்ள வந்து நம்மளாம் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி. இந்த பேசிஸ்ல தான் வந்து நாம வந்து இருக்கோம். அந்த பேசிஸ்ல இருக்கும்போது இதுல எஃப்சிக்குள்ள பல சமூகங்கள் இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்குள்ள பல சாதிகள் இருக்கு. சில மதத்தை சார்ந்தவர்களும் வந்து பிசிக்குள்ள இருக்காங்க. எம்பிசிக்குள்ள வந்து வன்னியர்களோட சேர்த்து வந்து 111 ஜாதிகள் இருக்கு. அதே போலதான் எஸ்சிக்குள்ள வந்து பல சாதிகளும், எஸ்டிக்குள்ள வந்து சில சாதிகளும் வந்து அந்த பட்டியலுக்குள்ள தமிழகத்துக்குள்ள அடக்கம். புரியுதுங்களா? இது எம்பிசின்றதோ எஃப்சின்றதோ பிசின்றதோ இல்ல எஸ்சி எஸ்டின்றதோ ஒரு பட்டியல். அந்த பட்டியலுக்குள்ள இத்தனை சாதிகள் வந்து அடக்கம். இவங்க வந்து சென்சஸ் ரிப்போர்ட் தற்போது எடுக்க வரவங்க எல்லாருமே வீட்டுல எத்தனை பேரு, என்னென்ன வேலை செய்யறாங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்து இருக்கு, எத்தனை அடிப்படை வசதிகள் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்ற பேசிஸை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த வந்து கேஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரும்பகுதியா எம்பிசி அப்படின்னு வந்து சொல்றவங்க இருக்கிறாங்க, பிசி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, எஸ்சின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, எஸ்டின்னு சொல்றவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? இதை தாண்டி வந்து வன்னியர் அப்படின்னு வந்து மொட்டையா சொல்றவங்க இருக்கிறாங்க, படையாச்சி அப்படின்னு மொட்டையா சொல்றவங்க இருக்கிறாங்க, வன்னிய நாயக்கர்கள் வந்து தங்களை நாயக்கர் அப்படின்னு வந்து பெருமிதமாக அங்க மொட்டையா சொல்றவங்களும் வந்து நம்ம மக்கள் இருப்பீங்க. இதை கொஞ்சம் அப்படியே வந்து மாத்திக்க பாருங்க. இனிமேல் வந்து உங்களை சென்சஸ் ரிப்போர்ட் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னா உங்களை என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய பதில் அப்படின்றது வன்னிய குல சத்திரியர். புரியுதுங்களா? நீங்க அப்படியே சொன்னாலுமே அவங்க எம்பிசி தான் டிக் பண்ணிட்டு போவாங்க, அது வேற கதை. ஆனா அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய பதில் அப்படின்றது வன்னிய குல சத்திரியர். நீங்க வன்னிய நாயக்கரா இருக்கட்டும், படையாச்சா இருக்கட்டும், வன்னிய கவுண்டர்களா இருக்கட்டும், இல்ல வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற இன்னும் பல பட்டங்கள் வந்து டெல்டாவில் எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வீட்டுக்கு பட்டம் வச்சிருக்காங்க. அந்த பட்டங்களா இருக்கட்டும், எனிவேர் எனி நேம்ஸ், எது வந்து கேட்டாலுமே நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில், பள்ளிகளாகிய வன்னியர்கள் வந்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பதில், நாம் வன்னிய குல சத்திரியர்கள் அப்படின்ற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு சென்சஸ் ரிப்போர்ட் வந்து இது வரைக்கும் எடுக்காத இருக்கிற குடும்பங்களுக்கு வன்னியர்களை வந்து கேட்டாங்கன்னா மொட்டையா வன்னியர்னு சொல்லாதீங்க, வன்னிய குல சத்திரியர் அப்படின்னு வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள். கேஸ்ட் சர்வே வந்து ஒருவேளை தமிழகம் சார்ந்து இருக்கிற வந்து தாவேக அரசு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து உறுதி சொல்லியிருக்காங்க. அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களான்றதுல பின்னாடி தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அவங்க எடுக்கல அப்படின்னா அதற்கான வந்து போராட்டங்களை கண்டிப்பா வந்து பாமக முன்னெடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். முக்கியமா அந்த சென்சஸ் ரிப்போர்ட் விஷயத்தை பத்தி
ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது இந்த ஒரு விளக்கத்துல இந்த பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டார். சத்திரிய கவுண்டர், சத்திரிய வன்னியர், வன்னிய கவுண்டர் அப்படின்ற பேசிஸ்ல இது செட் ஆஃப் பீப்புளா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம், செட் ஆஃப் பீப்புள் தான். நாங்க எந்த இடத்துலையுமே திருமண உறவு முறையில தான் இருக்கிறோம், பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டுற இடத்துல தான் இருக்கிறோம். எங்களுடைய எந்த ஒரு விஷயமும் மாறல. ஏன்னா வன்னியர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பண்ண ஒரே இனமாகத்தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒழிய நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பண்ணாங்க மாறுபட்டு போல. இது பெரும் இனம். இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலாச்சாரத்தின் கீழே ஒரே இடத்தின் கூட எப்பொழுதுமே நாங்கள் அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நாங்கள் அக்னிகுல சத்திரியர்களா இருந்தாலும் சரி, வன்னியகுல சத்திரியர்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுல சத்திரியர்களா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அறியப்பட்டாலும் சரி, சந்திரகுல சத்திரியர்களாக வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக நாங்கள் அறியப்பட்டாலும் சரி, இதில் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பள்ளிகளாக வன்னியர்களாக வரலாற்றில் அறியப்பட்டது தான் இந்த வரலாறு. அந்த வரலாற்றிலிருந்து இந்த வன்னியர் சமூகம் எந்த காலத்திலையும் மாறாது. அதை மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் முயற்சி பண்ணாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சத்திரியர் அப்படின்ற அந்த பதம் வன்னியர்களை மட்டுமே சார்ந்தது, வன்னியர்களுக்கு மட்டுமே உரித்தானது. மாற்று சமூகங்கள் எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தில் வளர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த பெயரும் அந்த விஷயமும் எந்த காலத்திலையும் சரிப்பட்டு வராது. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தவும் முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த சமூகம் வந்து அப்படியாப்பட்ட விஷயங்களை பார்த்தாலும் கடந்து போயிடுறோம். ஏன்னா இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற விஷயத்துல நாங்கள் எல்லாத்தையும் பெருந்தன்மையோட எடுத்துட்டு போயிடுறோம். அந்த பெருந்தன்மை ஒரு காலகட்டத்துக்கு மேல இல்லாம கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை கொடுக்குற ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் தெளிவோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கணும் அப்படின்னும் அன்போட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக ரங்கராஜ் பாண்டியா அவர்களை கேட்டுக்க விரும்புகிறோம். புரியுதுங்களா? நல்ல விஷயங்களை சொல்றீங்க. இன்னும் அழுத்தம் திருத்தமாக இன்னும் தெளிவான வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்களை கொடுங்க. ஏன்னா வந்து இங்க இந்த கவுண்டர்ன்ற பட்டம் அப்படின்றது, இந்த பெயர் அப்படின்றது சினிமாக்கள் மூலம் கொங்கு பெல்ட்ல இருக்கிற வெள்ளாளர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பெயர் என்ற மாதிரி வந்து சினிமாக்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுற மாதிரி வந்து வாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாக வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டியா அவர்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவுண்டர் என்ற பட்டம் தமிழகத்துல வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உரித்தான கெசட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை தாண்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பட்டம் பயன்படுத்தப்படுற ஒரு சமூகமாக வன்னியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கம்யூனிட்டியோடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் பட்டம் பயன்படுத்துறதை விட வன்னியர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பட்டம் பயன்படுத்துறது அதிகம். ஸோ இந்த பேசிஸும் வந்து ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து இனிமேல் வந்து புரிதலோட திருத்திக்கிட்டு பேசணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். குறிப்பா மீண்டும் ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சென்சஸ் ரிப்போர்ட்டை கேட்க வந்தாங்கன்னா நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்கன்னா வன்னியகுல சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க. வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்